ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். நானும் என் தங்கச்சியும் அங்கே போய் நம்ம என்னென்ன செய்கிறோன்றதான் பார்க்க போகிறோம். நாங்கள் போகக்குள்ளேயுமே எங்கள் அம்மா நாட்டுக்கோழி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை சமையல் பண்ணோம். நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி அம்மா அந்த வெட்டி வச்சுருந்த கறியெல்லாம் போட்டு நல்லா வதக்குனாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறினாங்க. கிளறி நல்லா அந்த எண்ணெயிலே வேக விட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வேகும், டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அம்மா அங்கே தோட்டத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கோழி, மாடு இதெல்லாம் வளர்க்குறாங்க. அதனால் நம்மளுக்கு ஈஸியாக நாட்டுக்கோழி ஒரிஜினல் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கும் தேவை இருந்தால் சொல்லுங்கள். அதை இடையில நல்லா கிண்டி விட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி ஒரு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வேக விட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கிடையில் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி என் பையன் காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது நல்லா 1/4 மணி நேரம் வேக ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெந்த பின்னாடி அம்மா மசாலா சேர்க்க போகிறாங்க. என்ன மசாலானா, வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு 1/2 மூடி தேங்காய் சுள்ளு வச்சு அரைச்சிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அரைச்ச பின்னாடி வீட்டில் தயார் பண்ணியிருப்பாங்க மசாலா, அதையும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு பின்னாடி அந்த வேக வச்ச கறியில் சேர்த்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது சேர்த்த பின்னாடி அதிலே ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வதக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி அந்த கறியோடு அந்த கிரேவி நல்லா வரவிட்டையும் தேவையான அளவு உப்பும் தேவையான அளவு தண்ணீரும் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் வேக விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா வெந்த பின்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றுவாங்க. அந்த கிரேவியும் அந்த கறியும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாருக்கும் நாட்டுக்கோழி ஒரிஜினல் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிலிண்டரில் செய்கிறத காட்டிலையும் விறகடுப்பில் செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டு. அதான் கிராமத்து வாழ்க்கைன்னா அதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா விறகுல வச்சானா வேகமாகவும் வேலையும் முடியும், நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அம்மா தேவையான அளவு தண்ணீர் ஊற்றுறாங்க. தண்ணியும் கொஞ்சமாக விளக்கெண்ணையும் சேர்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து மூடி போட்டு வேக வைக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா எங்கள் தோட்டத்துக்கு ஆஞ்சநேயரே வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக போனார். திரும்பி பார்த்தோன்னா நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெந்த பின்னாடி அம்மா தாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெறும் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி இறக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு அம்மா கையினால் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு டேஸ்டான நாட்டுக்கோழி குழம்பு தயார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சிக்கன் 65க்கு என் தங்கச்சி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கு நல்லா சிக்கனை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு, எங்கள் ஏரியாவில் ஒரு சக்கரான்னு சொல்லிட்டு ஒரு 65 மசாலா இருக்கும், நல்லாயிருக்கும். அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே பொரித்து எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும்தான் நாங்கள் சேர்ப்போம். சக்கரான்னு ஒரு பொடி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்ல, அதிலே உப்பு எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது 1/2 மணி நேரம் மட்டும் நல்லா ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஊற வச்சா தான் அந்த மசாலா கொட்டிங்கெலாம் உள்ளே போய் நம்ம பொரிக்கையில் ஜூஸியாகவும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதை பொரித்து காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி இருக்குன்னு. நம்ம வாரம் ஒரு முறை இப்படி வெளியில் போய் ஜாலியாக அம்மா வீடு இல்லை வெளியில் போய் நல்லா ஜாலியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கும் குழந்தைகளுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம டவுனுக்குள்ளே இருக்கனால அந்த வாழ்க்கை முறையே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அந்த பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வாரத்துக்கு ஒருக்க நீங்களும் இப்படி பிள்ளைங்களோட வெளியிலையோ இல்லை அம்மா வீட்டுக்கோ எங்கேயாச்சும் போய் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் தங்கச்சி கிளறிட்டே இருக்கையில் நான் போய் அடுப்பை பற்ற வச்சு அதை பொரிக்கிறதுக்காக எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.
அதுவும் விறகடுப்பில் தான் வச்சோம். பொரிக்கிறதுமே வெளியிலே வச்சு விறகடுப்பில் தான் வச்சோம். கருவேப்பிலை மட்டும் நம்ம பொரிக்கையில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த எண்ணெயோடு அந்த சிக்கனும் வேகையில் நல்லா அந்த கருவேப்பிலை ஃப்ளேவரோடு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடையில் மட்டும் ஒரு பீஸாக எடுத்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக போட்டோன்னா அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒன்றாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றா எடுத்து போடையில் இந்த இப்படி உதிரியாக அழகாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரே தாட்டி போட்டு வேக வைக்கலாம், 2 தாட்டி போடணுன்றதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பொரிச்சிருந்தா காமிக்கிறோம் எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் ஜூஸியாகவும் இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு. அதிகமாக இது பிராய்லர் கோழி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக நாட்டுக்கோழி பிராய்லர் சேர்த்தாலும் 100% வேக வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடணும். அதுக்கு நாங்கள் இந்த வேலை பார்த்துட்ருக்கையிலே அப்பா வெங்காயம் அறுத்து அதில் தயிரை ஊற்றி தயிர் வெங்காயத்துக்கு ரெடி பண்ணிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்னா நம்ம சாப்பிட போகிறோன்னா சிக்கன் 65, தயிர் வெங்காயம், நாட்டுக்கோழி குழம்பு, சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு செம்மையான சாப்பாடு. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். எந்த ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள். அதை தவிர்த்து திரும்பி சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாப்பாவுக்கும் தம்பிக்கும் சாப்பாடு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தயிர் வெங்காயம். பாப்பாவுக்கும் தம்பிக்கும் சிக்கன் 65னால் ரொம்ப பிடிக்கும். பாப்பாவை காட்டிலையும் தம்பி தான் விரும்பி சாப்பிடுவார் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா நாட்டுக்கோழினா சாப்பிடுவா, தம்பி நாட்டுக்கோழியை சாப்பிடவே மாட்டேயா ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் எவ்வளோ கம்பல் பண்ணி பார்த்துருக்கோம், சாப்பிட மாட்டுறாரு. சிக்கன் 65 சாப்பாடு வீட்டரிசி சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். சின்ன அரிசி அச்சையான்னு சொல்லிட்டு சின்ன அரிசியாகவும் நல்லா சாதமும் பொலன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு ஊற்றியாச்சு. எல்லோரும் நல்லா சாப்பிட வேண்டியதா ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு தங்கச்சி தண்ணி பழம் வாங்கி வந்திருந்தா அதை எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பையன் சாப்பிட்டுட்ருக்கான்.